ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹெல்த்தியான ப்ரோட்டீன் ரிச் கிரேவி குருமா எப்படி வேணாலும் சொல்லலாம். இதை செய்ய போகிறோம். அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடலை. எந்த கடலைனா வேர்க்கடலை இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். இது பச்சை வேர்க்கடலை. நீங்கள் சப்போஸ் இந்த மாதிரி உரிச்ச பச்சை வேர்க்கடலை இல்லைன்னா அந்த தோலோடு இருக்கிறத ஒரு 4 விசில் வச்சு எடுத்துகிட்டு இதை இந்த கிரேவி நீங்கள் செய்யலாம். அதே மாதிரி நீங்கள் கடாயில் செய்கிறதா இருந்தாலும் இதை 4 விசில் வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமும் நீங்கள் கடாயில் செய்யலாம். இப்போ நான் குக்கரில் எப்படி செய்யலாம்னு சொல்ல போகிறேன். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். தேங்காய் ஒரு அரை மூடி போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் ஒரு 2 போட்டுக்கலாம். இஞ்சி ஒரு சின்ன துண்டு, பூண்டு ஒரு 3 பல்லு, முந்திரி ஒரு 10, அப்புறம் சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய். இது எல்லாத்தையும் நல்லா தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது ஒரு பக்கம் வச்சிடலாம். குக்கர் வச்சாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. வெங்காயம் பொடியாக நறுக்குன்னா ஒரு பெரிய சைஸில் 2 வெங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ 2 தக்காளி பெரிய சைஸ் அரிஞ்சிருக்கு, அதையும் போட்டுக்கலாம். இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பச்சை வேர்க்கடலை இருக்கு இல்லையா, அதையும் போட்டுக்கலாம். இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மஞ்சள்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ரெட் சில்லி பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் தனியா பவுடர் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் கடாயில் செய்கிறதா இருந்தால் வேர்க்கடலையை மட்டும் வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதே தாளிப்பு கடாயில் வச்சு செஞ்சிடலாம். சேம் ப்ராசஸ் தான். வேர்க்கடலையை மட்டும் முதல்ல வேக வச்சு எடுத்துட்டு அப்புறம் இதை செஞ்சுக்கோங்க. குக்கரில் செய்கிறதா இருந்தால் டக்குன்னு செஞ்சிடலாம். எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மெத்தடில் நான் சொல்கிறேன். ஸோ இதை வதக்கியாச்சு. இப்போ அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை ஊற்றிடலாம். கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து ஊற்றிக்கலாம். உங்களோட கிரேவியோட இது எப்படி இருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி பதத்தில் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. சப்பாத்திக்கு செய்கிறதா இருந்தால் திக்காகவும், இடியாப்பம், தோசைக்கு இதுக்கெல்லாம் செய்கிறதா இருந்தால் கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரியும் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி இடியாப்பத்துக்கு தொட்டுக்கிற மாதிரி செய்ய போகிறேன். அதனால் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் நான் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு சப்பாத்திக்கு செய்யும்போது இது கொஞ்சம் கட்டியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா குக்கரில் விசில் வச்சு எடுத்து அதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கொதி விட்டு இறக்குனீங்கன்னா அது கரெக்டாகிடும். இப்போ குக்கர் முடிக்கலாம். விசில் போட்டாச்சு. ஒரு 5 விசில் வந்து ப்ரெஷர் அடங்கணும்னு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கணும். நம்மளோட கடலை கிரேவி, அதாவது வேர்க்கடலை கிரேவி ரெடி ஆகிடும். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட கடலை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கடலை கிரேவி எதுன்னு சொல்லலாம். ஒரு கரெக்டாக 5 விசில் வச்சு இறக்காச்சு. ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி மட்டும் கட் பண்ணி போட்டுட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். அவ்வளோதான் நம்மளோட கடலை கிரேவி. என்ன கடலை கிரேவினா வேர்க்கடலையில் ஒரு கிரேவி. நீங்கள் தனியாக வேக வைக்கணும்னு அவசியமே கிடையாது. ஈஸியாக 5 விசிலில் எல்லாத்தையும் தாளிச்சிட்டு நீங்கள் இதை 5 விசில் வச்சு இறக்குனீங்கன்னா இந்த கிரேவி ரெடி ஆகிடும். கரெக்டான பதத்தில் இருக்குது. இன்னும் நீங்கள் தண்ணியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றலாம். இன்னும் கொஞ்சம் கட்டியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் அடுப்பில் வச்சு ஒரு 2 நிமிஷம் நீங்கள் கொதிக்க வச்சு இறக்குனீங்கன்னா கட்டி ஆகிடும். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இடியாப்பத்தோட தொட்டுக்க ஒரு வேர்க்கடலை கறி ரெடி ஆயிடுச்சு. வேர்க்கடலை கிரேவி எப்படி வேணும்னு சொல்லலாம். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு செய்ய தெரியல யார் செஞ்சு தருவாங்களோ அவங்கக்கிட்ட சொல்லி செஞ்சு தர சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி செய்ய சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டா லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். கீப் சப்போர்ட்டிங் மை சேனல். கீப் வாட்சிங் மை ஃபுல் வீடியோஸ். நீங்கள் எவ்வளோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிங்களோ அவ்வளோக்கு என்கரேஜிங்காக இருக்கும், சப்போர்ட்டிங்காக இருக்கும். இந்த மாதிரி புது ரெசிபிஸ் போட எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதோட அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாடா பை பை ஃப்ரெண்ட்ஸ்.